நாமக்கல் தொழில் முதலாவது ஜனவரி மாதம் முதலாவது ஐடி கூட்டம் முறைப்படி துவங்கு. ஒரு இனிய நிகழ்வுக்காக ஜேசி நவநீதன் அவர்களை தேசிய கோட்பாடு அரவணைப்பை மனிதவாழ்வையும் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதி சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடைத்துள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். ஜேசி நாமக்கல் தொழிலின் முதலாவது ஜனவரி மாத ஐடி மீட்டிங்கிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர், பயிற்சியாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு இனிய நிகழ்வுக்காக ஜேசி கோகுல் அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறகை விரி உயரப்பெற. ஆம், இன்றைய தலைப்பிற்கும் இவருக்கும் ஏக பொருத்தம். இவரும் சிறகை விரித்து உயர பறந்து கொண்டிருக்கும் உன்னதமான இளம் தொழில் முனைவோர், மருத்துவர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். இவரும் புறத்தை அழகுபடுத்த அகத்தையும் அழகாக வைத்து சிரத்தை இல்லாமல் பல அழகைகளை உருவாக்கி வருகிறார். இவரது கல்வியல் நிலை எதில் ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. ஆம், இளங்கலை அறிவியல் ஆரம்பித்து முதுகலை மனித வள மேம்பாட்டில் எட்டி வைத்து மருத்துவராக மதித்து வருகிறார். ஜேசி எனும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் தன்னை 2021 அடிப்படை உறுப்பினராக ஜேசி சேலம் ஸ்டீல் ஃபெமினாவில் இணைத்துக் கொண்டார். இவர் 2022 இயக்குநராகவும் 2022 ஜேகாம் சாசன செயலர் என உச்சம் தொட்டு 2024 ஆற்றல் மிகு தலைவரானார். இவரது அயராத உழைப்பிற்கு மேலும் மணிமுகமாய் இந்த வருடத்தின் மண்டல இயக்குநர் பொறுப்பு கொடுத்து சிறப்பிக்க வைக்கப்பட்டுள்ளார். ஆம், இவர்தான் இன்றைய நமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், டாக்டர் கனகா ஸ்கின் ஹேர் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலோசகர் ஜேசிஎஸ்என் டாக்டர் ஜனனி ஈஸ்வரன். ஒரு இணைய நிகழ்வுக்காக ஜேசி ஜீவரத்னம் அவர்களை அழைக்கிறேன். Good evening to all members. I am here to introduce our trainer, Ms. P. Divya Bharati, daughter of Palaniswamy. She is from Amapet, Salem. Her education qualification, her UG BCA in Vivekananda College of Women and MBA in Vidyavikas College of Engineering and Technology. She got 7 years of working experience from 2010 to 12, HR executive at Kandagiri's Spinning Mills. From 2014 to 15, HR executive at Asian Star Company, and 2016 to 17, company secretary executive at Tenneco Automotive India Private Limited. And her training experience, she got 7 years of training experience. From that, 3 years as a freelancer. Trained more college students under non-Mudhavan scheme. Conducted entrepreneurship development and demonstration motivation programs in schools and colleges and rural areas. She mostly covered all colleges in Tamil Nadu. Thank you for the opportunity to introduce our trainer, Ms. P. Divya Bharati. Thank you. ஜேசி நாமக்கல் தொழில் ஃபவுண்டர் ஜேசி சதீஷ் சார் அவர்களை இந்த சபை அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி நாமக்கல் தொழில் முன்னாள் தலைவர் ஜேசி ஞானகுமார் சார் அவர்களை இந்த சபையை அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி நாமக்கல் தொழில் முன்னாள் தலைவர் ஜேசி நாகராஜன் சார் அவர்களை இந்த சபை அங்கீகாரம் செய்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேசி சென் ஜனனி ஈஸ்வரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Good evening, fellow JCs, respected dignitaries on the dais, off the dais, and esteemed members of
JCI Namakkal Thulir, warm welcome. So Namakkal Thulir லைக் ஜேசிஸ் அப்படின்னாலே நான் வந்து உள்ளே வரும்போது நாமக்கல் துளிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டப்போ அவங்க ரொம்ப வைப்ரண்ட்டாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் உமனுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். பிஏல வந்து நம்ம பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறப்போ மேடம் இந்த மாதிரி சர்வதேச குழந்தைகள் பெண்கள் தினத்துக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு கமிட்மெண்ட்டே எனக்கு இல்லை, பட் இந்த டேயில் இப்படி ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணணும், அவரோட ஃபஸ்ட்டு ஐடி ப்ரோக்ராமில் அந்த உமன்ஸ் எம்பவர் பண்ணணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு கிராண்ட் அப்ளாஸ் பிரசிடென்ட். ஜேசிஏல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ உமனாக நான் ட்ராவல் பண்ணுற நிறைய ஏரியாவில் ஜேசி தாண்டி நெட்வொர்க் ஜேகாம் நிறைய அடுத்தடுத்த ஃப்ளோர்லேயும் ஒரு உமனாக நம்ம வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஜேசியில் கற்றுக்கிற நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், எம்பவர்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தான். ரெண்டே விஷயம் முக்கியமாக உமன்ஸ்க்கு ஃப்ரீ லேண்ட்ஸில் வந்து ஜேசி ஆர்கனைசேஷன் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இங்கே நிறைய பியூட்டிஃபுல் லேடிஸ் இருக்கீங்க. வித் த சப்போர்ட் ஆஃப் நாமக்கல் துளிர் பில்லர்ஸ் கண்டிப்பாக மென்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜேகாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நிறைய என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் அதையும் தாண்டி வந்து நம்ம ஒரு சுயதொழில் பண்ணணும்னா என்னென்ன போர்ட்ஃபோலியோலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி பிராண்டிங் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் இங்கே ஆப்போசிட்டில் ஒரு சார் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் ஜேசி மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஜேகாமும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோராக இருக்குது. அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒரு பிரசிடென்ட் எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நிறைய சோஷியல் இம்பாக்ட்ஃபுல்லான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டட், ட்ரைனிங் ரிலேட்டட் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் 5 போர்ட்ஃபோலியோ அந்த இயர் ஃபுல்லாக அந்த பிரசிடென்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் அடுத்த லீடரை அவங்க உருவாக்குற அளவுக்கு அந்த 1 இயர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுவாங்க. ஸோ லீடர்ஷிப்பையும் தாண்டி பர்சனல் லைஃப்லேயுமே வந்து எப்படி நம்ம பேலன்ஸ்டாக ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் அண்ட் அதர் திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அதையும் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள்லாம் வந்து ஜேசியில் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் எம்பவர்மெண்ட் இப்போ உமன்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல சேஃப்டி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜேசி உள்ள ஃபஸ்ட்டு வரும்போது நானும் அதை ஃபீல் பண்ணேன், எப்படி இருக்க போகுது, நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரப்போ ஜேகாமில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஒரு சப்போர்ட்டோட தான் ஜேசியில் ஜாயின் ஆனேன். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒரு உமன் வந்து நின்று முன்னாடி நிற்கும் போது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம யாருமே ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாமே நியூ ஃபேஸஸ், எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம வந்து வெளியில் போகிறோம் இல்லை எங்கே போனாலும் சரி யாருன்னு தெரியாத ஒரு ஜேசி ஆன் அவர் தான் வந்து சப்போர்ட்காக நிற்கிறாங்க. ஸோ ஜேசியில் உமன் சேஃப்டி அப்படின்றது 100% இருக்குது. இப்போ நான் போகிற எல்லா பிளேசஸ்க்குமே வந்து லேடிஸ் கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், ஜேசி வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஃபோரம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களை க்ரூப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட லீடர்ஷிப் எம்பவர்மெண்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஜேசி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜென்ஸ் எல்லாரும் ஒரு ஸோ அதையும் தாண்டி பிரசிடென்ட்ஷிப்பில் நான் ட்ராவல் பண்ண ஜேர்னி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலி ஒரு பக்கம் அண்ட் வந்து பிஸ்னஸ் ஒரு பக்கம், காசிப்ஸ் ஒரு பக்கம். பெண் அப்படின்னா சிறகு நம்மக்கிட்ட இருக்குது, அந்த சிறகை நம்ம ஓப்பன் பண்ணி பறக்கிறதுக்கு ஃப்ரீலான்சிங் யாரும் கிடையாது. நம்ம நினைக்கணும் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் அந்த சிறகை விரித்து நம்ம பறந்து வந்து ஒரு இடத்துல நிற்க முடியும். லைக் நான் இப்போ வந்து நாமக்கல் துளிரில் நின்று கெஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்கார் மாதிரி. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அந்த எம்பவர்மெண்ட் எல்லாமே ஜேசி ஆர்கனைசேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். அடுத்து வந்து ட்ரைனிங் லேட்டரில் இப்போ மேடம் மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ட்ரைனிங் லேடர்லையும் வந்து ஜேசி வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். இப்போது நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா ஜேசியை தாண்டி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஜேசியை சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சொந்தத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஜேசியும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம ஜோன் பிரசிடென்ட் மணிகண்டன் சாரோட விஷயம். ஸோ இப்போ ஜோன் லெவலில் வந்து ஆஸ் அ லேடி ஜேசியாக வந்து இந்த இயர் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம நாமக்கல் துளிரோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஜோன் லெவலில் எக்ஸ்க்ளூசிவாக என்டர்பிரினர்ஷிப் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ், லேடி ஜேசி கான்ஃபரன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் உமனுக்காக மட்டும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க
எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுக்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குனாலும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் வந்து உமன் இவ்வளோ தூரம் வந்து அடுத்தடுத்த இதில் போயிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய எஜுகேட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சேஃப்டியிலேருந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஆஸ் அ லேடிஸ் நீங்களும் முன் வந்து எல்லாரும் இனிஷியேட் பண்ணி எடுங்க. பிரசிடென்ட்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் தாண்டி ஃபார் மோஸ்ட் இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த வரைக்கும் ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். லேடிஸ்க்கு இருக்க ஒரு ப்ளஸ்ல ஒரு இது ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல நமக்கு இங்கே டெவலப் பண்ணி கொடுக்குது. எப்படி நம்ம ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக சிரிச்சுட்டு கூட இருக்கவங்களையும் ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்த பண்ண வைக்க முடியும் அப்படின்றது வந்து ஜேசி ஆர்கனைசேஷன் 100% சொல்லிக் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு அங்கே கிளினிக்லேயும் மேனேஜ் பண்ணிவிட்டு அங்கே எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. வீடு கிளினிக் இந்த மாதிரி இருக்கும். ஜேசியில் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட சிஸ்டம் நான் இல்லாமலே நடக்கணும் அப்படின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் என்னால் ஒரு 90% டெவலப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அந்த ஜேசி